தேவ பிள்ளையே, நீ ஏன் பயப்படுற? 2 நாளாகும் 32ஆம் அதிகாரத்தில் திடீரென்று எசேக்கியா யூதாயாவை ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே செனகெரிப் அசீரிய ராஜா புறப்பட்டு வந்து யுத்தத்துக்கு கிளம்பி வருகிறான். அந்த பட்டணத்திற்கு உள்ளே போகிற தண்ணீர் தடாகங்களை, நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து போட்டான். அந்த பட்டணத்துக்குள்ள யூதா தேசத்துக்குள்ள தண்ணீர் வருவதற்கு வழி இல்லை. தண்ணீரை எல்லாம் அடைத்து போட்டான். தண்ணீர் தடாகங்களை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? அடைத்து போட்டான். வாசிக்கும் போது அங்கே என்ன போட்டிருக்குன்னா, நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அவனோடு கொண்ட பராக்கிரமசாலிகள் எல்லாம் இந்த அசீரிய ராஜாவாகிய செனகெரிப்புக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. பட்டணத்துக்குள்ள போற தண்ணீர் தடாகங்களை எப்படி தூர்த்து போடலாம், எப்படி கெடுத்து போடலாம். இன்னைக்கும் பல பேர் உனக்கு விரோதமாக இப்படி ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம். பயங்கர பராக்கிரமசாலிகளை போல அவன் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம். நீ ஏன் பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு திகச்சு போய் நிற்கிற? எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலெல்லாம் கட்டுறான். இடிந்து போன வாசஸ்தலத்தை எல்லாம் கட்டுறான். தாவீதின் நகரத்தை அவன் கட்டுறான். கட்டி ஜனங்களுக்கு அதிகாரிகளை ஏற்படுத்தி விட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன வார்த்தை சொல்றான் கவனிங்களேன். என்ன தெரியுமா சொல்றான்? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் ஜனங்களே, யூதா ஜனங்களே, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. ஏன்னா அந்த செனகெரிப் ராஜாவோடு கூட இருக்கிறவர்கள், அந்த செனகெரிப் ராஜாவோட இருக்கிறது அவனுடைய மாமிசத்தின் புயபலம். அவன் சொந்த புயபலத்தை நம்பி நிற்கிறான். ஆனா நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்களை பார்க்கிலும் பெரியவர். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். அவன் மாமிச பலத்தை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏனென்றால் அவனோடு இருக்கிறது மாமிச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தனே என்று சொல்லி இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி அவன் ஜனங்களை திடப்படுத்துகிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்கிற? எதுக்கு நீ பயப்படுற? தேவ பிள்ளையே, கர்த்தனை பார்த்து கேட்கிறார், நீ எதுக்கு பயப்படுற? ஏன் ஓடி ஒளியிற? எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிற? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சமூகத்துல வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சமூகத்துல தைரியமா காத்துரு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆமை ஸ்தோத்திர குடும்பத்துல தைரியமா காத்துரு. ஓடி ஒளியாத, எதையும் பார்த்து பயப்படாத. எந்த காரியத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க கர்த்தர் சொல்றார். எந்த காரியத்தை பார்த்து நீங்க பயந்து திகைந்து ஓடாதீங்க. எந்த காரியமும் உங்களுக்கு பயத்தை கொடுப்பதற்கு அதற்கு பலன் இல்லை. ஏன்னா உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா காரியங்களையும் விட உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிறார். ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா? ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடலாமா? இந்த குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இல்லை இந்த ஏரியா விட்டு நம்ம போயிடலாமா? இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இல்லை இந்த தொழிலை விட்டு நம்ம போயிடலாமா? இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உன்னை எதிர்த்து நிற்கிற போராட்டங்களுக்கு கூட இருக்கிற பலத்தை பார்க்கணும். உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தரோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்ததை போல, வெற்றியை கொடுத்ததை போல உங்களுக்கும் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். தைரியமா இருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இன்னைக்கு பேசுகிறார். பயப்படாத, திடமானதா இருங்க. எசேக்கியா சொன்ன அதே வார்த்தையை காலவேளை கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இருந்து யுத்தம் செய்கிறது பயங்கரமா இருக்கும்.